உத்தரகாண்ட் மாநிலத்தில் பலியான விழுப்புரம் பக்தர்களின் உடல்களை மீட்க வலியுறுத்தி கலெக்டரிடம் உறவினர்கள் மனு அளித்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். தமிழகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் புனித பயணம் சென்றனர். இதில் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பாபு என்பவரின் தலைமையில் 37 பேர் கொண்ட குழுவினர் புனித பயணம் மேற்கொண்டனர். விழுப்புரம் காமராஜ் தெருவைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் அம்பலா டாப் என்ற இடத்தில் சிக்கிக் கொண்டு உண்ண உணவின்றி உடல்நலம் குன்றி உயிரிழந்ததாக உடன் சென்றவர்கள் தொலைபேசி மூலம் தகவல் அளித்துள்ளனர். புனித பயணத்திற்கு அழைத்து சென்ற பாபுவும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இறந்தவர்களின் உடலை மீட்க வலியுறுத்தி உறவினர்கள் கலெக்டர் சம்பத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். 11ஆம் தேதி 37 பேர் கொண்ட குழுவோட எங்க அம்மா கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரை போனாங்க. நேற்று காலையில் அவங்க ஒரே மழை வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பாடு தண்ணி கிடைக்காம 4 நாள் பட்டினியா இருந்துட்டு இறந்துட்டாங்க. அவங்க பாடி இப்போ அம்பாலா டாப் என்ற இடத்துல இருக்குது. அந்த பாடியை விழுப்புரத்துக்கு கொண்டு வரதுக்கு மத்திய மாநில அரசுகள் ஏற்பாடு செய்யணும். புனித பயணம் மேற்கொண்ட பக்தர்கள் 2 பேர் பலியானது மற்றும் பிற பக்தர்கள் குறித்து சரியான தகவல்கள் கிடைக்காத நிலையில் உறவினர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.